வந்தே பாரத் ரயில்கள் புறப்படுவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்பு வரை முன்பதிவு செய்யலாம் என ரயில்வே அறிவிப்பு. முதற்கட்டமாக 8 வந்தே பாரத் ரயில்களில் புதிய நடைமுறை அமல். பொதுமக்களின் குறைகளை காவலர்கள் நியாயமாக கேட்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். காவல்துறையில் உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் எனவும் கருத்து. மக்களின் செல்வாக்கை திமுக இழந்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அதிமுக 210 தொகுதிகளில் வெல்லும் எனவும் நம்பிக்கை. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி என்ற ஒன்று இருப்பதாகவே தெரியவில்லை. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். மதுரையில் வரதட்சணை கேட்டு மனைவியை அடித்து கொடுமைப்படுத்திய போலீஸ்காரர். கான்ஸ்டபிள் பூபாலன் மற்றும் இன்ஸ்பெக்டராக உள்ள மாமனார் உட்பட குடும்பத்தினர் 4 பேர் மீது வழக்கு பதிவு. மனைவியின் வாயை பொத்தி அடித்ததாக தனது தங்கையிடம் கூறிய காவலர் பூபாலன். மதுரை ஆசிரியை வரதட்சணை வழக்கில் வெளியான பரபரப்பு ஆடியோ. மதுரை வரதட்சணை கொடுமை வழக்கில் காவலர் பூபாலன் மற்றும் அவரின் தந்தையும் இன்ஸ்பெக்டருமான செந்தில்குமரன் பணியிடை நீக்கம். மதுரை சரக டிஐஜி அபினவ் குமார் உத்தரவு. மதுரை வரதட்சணை கொடுமை வழக்கில் தலைமறைவான போலீஸ் குடும்பத்தை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைப்பு. மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் தீவிர தேடுதல் வேட்டை. நாமக்கல் கிட்னி விற்பனை விவகாரம் தொடர்பாக விசாரிக்க தனிக்குழு அமைப்பு. கிட்னி விற்பனை செய்த நபர்கள் மற்றும் இடைத்தரகர்கள் குறித்து விசாரணை. கிட்னி விற்பனை விவகாரம் தொடர்பாக அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பெண்ணிடம் சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை. வீடியோ பதிவு மூலம் வாக்குமூலம் பெற்ற அதிகாரிகள். திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டியில் 10 வயது சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம். குற்றவாளியை பிடிக்க தமிழக ஆந்திர எல்லையில் போலீசார் தீவிர வாகன சோதனை. திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஸ்பி தலைமையில் 3 டிஎஸ்பி குழுக்கள் அமைப்பு. சிறுமி வன்கொடுமை சம்பவம் நடைபெற்ற பகுதியில் பதிவான செல்போன் சிக்னல், வாகன எண்கள் சேகரிப்பு. கார் மறுக்கப்பட்டதாக புகார் அளித்த மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசனை சஸ்பெண்ட் செய்ய எஸ்பி பரிந்துரை. துறை ரீதியாக விசாரணை நடைபெறுவதாக மாவட்ட எஸ்பி விளக்கம். கோவையில் 17 வயது மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான 7 பேரும் குற்றவாளி என தீர்ப்பு. 7 பேருக்கும் சாகும் வரை சிறை தண்டனை விதித்து கோவை போக்சோ நீதிமன்றம் அதிரடி. திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை தீவிரம். அஜித்குமாரின் தம்பி உள்ளிட்ட 5 பேரிடம் 9 மணி நேரம் விசாரணை நடத்திய சிபிஐ அதிகாரிகள். மதுரை ஆதீனத்திற்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கிய வழக்கில் நிபந்தனைகள் வெளியீடு. வழக்கு விசாரணை முடியும் வரை சாட்சிகளை கலைக்கக்கூடாது, தலைமறைவாக கூடாது என்றும் நீதிமன்றம் நிபந்தனை. சென்னை வியாசர்பாடி அருகே ரயில்வே உயர் அழுத்த மின்கம்பத்தில் பழுது. 2 மணி நேரத்திற்கு மேலாக புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதி. காரைக்கால் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் 10 மணி நேரத்திற்கு மேலாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை செய்த நிலையில் எஸ்ஐ கைது. வெளிநாட்டு சிகரெட் பதுக்கிய நபரிடம் லஞ்சம் வாங்கிய புகாரில் நடவடிக்கை. இந்தியா கூட்டணியில் இருந்து வெளியேறியது ஆம் ஆத்மி. இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி இல்லை. எம்பி சஞ்சய் சிங் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.